வா. என்ன பதிலா? அது வந்துமா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார். இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ண? நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாவே துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே, அது என்ன நியாயம்? அப்பா, எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லடா, அவன் அண்ணன் செஞ்ச தப்பியே தானே நீயே செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சுட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்து நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மருமகளா இருப்பேன் நினைக்கிறீங்களா? No. I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. பெரிய பணக்காரியா இருந்தோ ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டியடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டிருப்பேன். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. ஷட் அப். ராஜா, ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா, வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இதாமா, பொண்ணை பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ, நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரனோட ஓடி வந்திருந்தா உங்க அண்ணன் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். ஷட் அப். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர், அதான் சொல்லிட்டாங்களே, புறப்பட வேண்டியதானே. மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா. வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டத்திலேயாவது இவனுக்கு வேலை வெட்டி கிடைச்சு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவன் கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார். நில்லுங்கடா. இவங்களை எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்தது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சிட்டா உமாவ. ஏன் மகளா? யாருடா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலைமொழிகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும்.
முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. ஆசை கொண்ணும் பெத்துட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து என் ஆசையை அடியோட அழிச்சிட்டா. அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே அம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவ இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ருக்கு ருக்கு, ஏன்பா? கோயிலுக்கு பூ கொண்டு முடியுமா? இன்னும் புறப்படலையா? இத கிளம்பிட்டேன்ப்பா. ருக்கு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாயம்படத்துக்கு போடு. ஏன்ன? இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். அண்ணா சொன்னா கேளு. அம்மா, என்னடா? இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க 2 பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பா வேலை இனிமே வேலைக்கு போக முடியாது, தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேமா? ஆமா, கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டு விட்ட. இப்ப யார் திடீர்னு ஒண்ணு வேலை கொடுக்க போறான்? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா. எங்க வீட்டு பாத்ரூம் இதுதாம்மா, போய் குளி. வேற புடவை போட்டிருக்கேன், எடுத்து கட்டிக்குமா? இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த புடவையை கொடுக்கலமா. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நல்ல புடவை இதுதான். உன் புடவை துவைச்சு காய போடுறேன், காஞ்சதை மாத்தி கட்டிக்குமா? ஏ ராஜா, என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லி இருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்திருப்பல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு புண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ். அண்ணே, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில கஞ்சி தான். உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா என் மேல வீசிடாதீங்க அண்ணி.
இந்தாப்பா. சார் சார் என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு பூசா? ஆமாங்க. அதான் நான் வழக்கமா 5 ரூபா தான் கொடுக்கறது, வச்சுக்க. இந்த பாருப்பா, இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலியை கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பார்த்து கூலியை கேளுப்பா தம்பி. அப்பா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் கால்ல இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா. இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிக்ஷா ஓட்டுனதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா. சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு. அம்மா, என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல. சந்தியா, சந்தியா, எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரி தான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த உங்க மனசை தூக்கி வெளியேறிச்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு உன் மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்ல. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாரா நான் ரிக்ஷா இழுத்தேன். நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச. ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தா. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவன் இவன் இவனு என்ன மாதிரி ரிக்ஷா எடுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் எல்லாம் தலைவிதி, தலைவிதி. நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க வாங்கி கொடுத்த இந்த கப்பல் நல்லாவே இல்லைங்க. கப்பலா? கப்பல் இல்லம்மா, செப்பல். இத போட்டுட்டு நடக்கவே முடியலங்க. புடவை கொடுத்திருக்கீங்க, அதான் நடக்க முடியல. பேசாம இதை அவுத்து போட்டுருங்க. என்னது? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. ஐ, என்னது இது? இதுதான் கெவணும். இதை நானே போட்டு விடட்டுமா? முதலாளி வந்தா இத நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிடாதீங்க. நான் வரட்டுமா? முதலாளி வர சத்தம் கேக்கு, நான் வர்றேன். வேற முதலாளி கழுவிட்டேன். கழுவிட்டிய? தொடச்சிட்டேன். டேய், உன்னை இன்ஜினை துடைக்க சொன்னா பல்போட வந்து நிக்கிற. பல்பு கெவனு பீசு போச்சு. என்னது?
கவுனு பல்பு பீசு போச்சா நீ சரி வர மாட்ட உன்னை அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நான் இல்லாட்ட எப்படி வேலை செய்வீங்க? ஆமா இவர் பெரிய இன்ஜினியர். ஐத்தா ஐத்தானா நீ ஏன் திரும்புற? அது நான். அடாடாடாடா ஏஞ்சல், இந்த Dress-ல உன்னை பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்து ஹீரோயின் மாதிரியே இருக்கேன். ஆமா 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 இந்த Dress நான் வாங்கி கொடுக்கலையே, உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவனுக்கு ஜட்டி வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, இதை எப்படி வாங்கி கொடுத்திருப்பான்? ஆமா அது வந்து இந்த கவுனி எந்த கடையில கிடைக்கும்னு கேட்டேன். ஆமா ஆமா அவர் அந்த கடையை சொன்னாரு. ஆமா ஆமா நானா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா 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 அடுத்தது சொல்லவே இல்லையா? ஆமாமா போடுற. ஆமா, ஆமா. டேய், ஏஞ்சல், ஐயோ உன்னை இப்படி பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் போல தோணுது. வா போகலாம். என்ன படத்துக்கு போறீங்க? ஔவையார். ஔவையார இங்கிலீஷ் படமா டப்பிங் பண்ணிட்டாங்களா?